இன்றைக்கி நம்ம வந்து டேட்டா ரிப்பனில் இருக்கிற டேட்டா வேலிடேஷன் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போகிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டா ரிப்பனுக்குள்ளே போயிட்டு டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Alt+A+V ப்ரெஸ் பண்ணால் டேட்டா வேலிடேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து 3 டேப்ஸ் இருக்குது. ஒன்று செட்டிங் டேப், இன்னொன்று இன்புட் மெசேஜ், இன்னொன்று எரர் அலர்ட் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் டேப் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் அலோவில் எனி வேல்யூன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனி வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ எனி வேல்யூன்னு என்னென்னா, இந்த நான் செலக்ட் பண்ணியிருக்க செல்ஸில் நான் எது வேணால் டைப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் அப்படின்னு எது வேணாலும் என்னால் டைப் பண்ண முடியும். அப்படின்னா நான் எனி வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர்னு இருக்குது. ஹோல் நம்பரில் நெக்ஸ்ட்டு டேட்டாவில் பிட்வீன், நாட் பிட்வீன், ஈக்குவல்ஸ் டு, நாட் ஈக்குவல்ஸ் டு நிறைய இருக்குது. ஸோ பிட்வீன்னா ஹோல் நம்பர்ஸ், அதாவது 5லேருந்து 10 நம்பருக்குள்ளே மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா பிட்வீன் கொடுத்துக்கலாம். நாட் பிட்வீன்னா 5லேருந்து 10 நம்பர்ஸ்க்குள்ளே மட்டும் வேணாம், மற்ற எல்லாமே வேணும்னா நாட் பிட்வீன். ஈக்குவல்ஸ் டுனா 5க்கு ஈக்குவல் 5 மட்டும் வேணும், நாட் ஈக்குவல் டுனா 5 தவிர மற்ற எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிட்வீன் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 5லேருந்து 10 வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் 5, மேக்ஸிமம் 10 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் என்னால் 4ன்ற நம்பர்லாம் டைப் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அப்படி நான் டைப் பண்ணால் எரர்னு காட்டும். அதே 5 டைப் பண்ணால் எரர்னு காட்டாது. 6 டைப் பண்ணால் எரர்னு காட்டாது. 10 டைப் பண்ணால் எரர்னு காட்டாது. அதே 11 டைப் பண்ணால் எரர் காட்டும். ஓகேங்களா? நம்மளால் 5லேருந்து 10ன்னு கமெண்ட் கொடுத்தா 5லேருந்து 10க்குள்ளே மட்டும்தான் நம்மளால் டைப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா டெசிமல். அதே மாதிரி தான் டெசிமலும். ஸோ 0.1லேருந்து 0.5 வரைக்கும் அப்படின்னு நம்ம வந்து கமெண்ட் கொடுத்துட்டா அந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் டைப் பண்ண முடியும். அதே ஹோல் நம்பர் மாதிரியே தான் இதுவும். இங்கே டெசிமல் நம்ம கொடுத்ததுனால டெசிமல் மட்டும் டைப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் என்ன இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது. நான் அதை அப்படியே இங்கே டைப் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டேட்டஸ்ன்னு பாருங்கள், ப்ரெசண்ட்டே நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, ஆப்சன்ட் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஸ்மால் டேட்டான்றதுனால நான் மேனுவலாக கூட இதை டைப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா மேனுவலாக ப்ரெசண்ட் ஆப்சண்ட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிடலாம். இங்கே அலோவில் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். லிஸ்ட்டில் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ப்ரெசண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கம்மா போட்டு ஸ்பேஸ் விட்டு ஆப்சண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். நெக்ஸ்ட் நருக்கு லீவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல்லுக்குமே ட்ராப் மெனு வந்து வந்திருக்கும். ஸோ சைடில் தான் ஏறும். நெக்ஸ்ட்டு செல்லில் வராது பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண செல் வரைக்கும் தான் அது வரும். இப்போ அர்ஜுனுக்கு என்ன இருக்குது, ப்ரெசென்ட். ஸோ இந்த ட்ராப் மெனுவை கிளிக் பண்ணால் நம்ம டைப் பண்ணது 4மே இருக்கும், அதில் ப்ரெசென்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியா ஆப்சண்ட், கார்த்திக் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நெக்ஸ்ட்டு திவ்யா லீவ். இந்த மாதிரி நம்ம இந்த ட்ராப் மெனு மூலிமா ஒரு கிளிக் மூலிமா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போய் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து டைம். ஸோ டேட் இருக்குது. டேட்டுமே அதே தான். நம்ம வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்னு நம்ம வந்து கமெண்ட் கொடுத்துட்டோன்னா அந்த டேட் தவிர வேறு எந்த டேட் வந்து நம்ம டைப் பண்ணாலும் நமக்கு வந்து எரராக காட்டும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து டேட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட்க்கு என்ன கொடுக்குறேன், 1/2/2026ன்னு கொடுக்குறேன். எண்ட் டேட் வந்து 3 கொடுத்துக்கிறேன்.
3/2/2026 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே 5 டேட் கொடுக்குறேன் பாருங்களேன். 5/02/2026 கொடுத்தா எரராக காட்டும். ஸோ நம்ம எந்த டேட் கொடுக்குறோமோ அந்த டேட் மட்டும்தான் நம்மளால் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டைமுக்கும் அதே தான். டைம் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் கொடுத்துட்டோன்னா அந்த டைம் தாண்டி நம்மளால் டைப் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் லென்த்தும் அதே தான். ஸோ டெக்ஸ்ட் லென்த் வந்து மினிமம் எனக்கு வந்து 2 லெட்டர்லேருந்து மேக்ஸிமம் எனக்கு 5 லெட்டர் வேணும். நான் வந்து கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஏன்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேர்ட் லெட்டர், இது வந்து எரராக காமிக்கும். நமக்கு என்ன மினிமம் 2 லெட்டர்லேருந்து மேக்ஸிமம் 5 லெட்டர். ஸோ மினிமம் ஏபின்னு நான் டைப் பண்ணால் கூட ஓகே பண்ணிடும். ஏபிசிடின்னு டைப் பண்ணால் ஓகே பண்ணும். அது ஏபிசிடிஇஎஃப்னு 5 லெட்டர் மேலே டைப் பண்ணால் அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் மெசேஜ். ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா இந்த டேட்டா வேலிடேஷன் ஏற்கனவே பண்ணதே செலக்ட் பண்ணிவிட்டு இன்புட் மெசேஜில் போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஓன்லி ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நம்ம டைப் பண்ணுறோம். நம்ம இன்புட் மெசேஜ் கொடுக்கலாம். ஓன்லி டைப் த ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்னா, இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணேன்னா நமக்கு இந்த கமெண்ட் வரும். அதே வேறு செல்லு செலக்ட் பண்ணால் வராது. அதே இந்த செல்லு செலக்ட் பண்ணனா அந்த கமெண்ட் வந்து நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி எரர் அலர்ட்லேயும் நம்ம மெசேஜ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நோட் டைப் அதர் தேன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் வந்து எரர் அலர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வேறு ஏதோ டைப் பண்ணுறேன். ஸோ லீவுக்கு ஸ்பெல்லிங் மாற்றி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தப்பாக ஸ்பெல்லிங் வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், கமெண்ட் நோ டைப் அதர் தென் ஸ்டேட்டஸ்ன்னு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த நம்ம வந்து கொடுக்குற கண்டிஷன் தவிர வேறு எதனா நம்ம வந்து அங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டேட்டா வேலிடேஷனில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா வேலிடேஷனில் இந்த நம்ம கொடுத்துருக்க கமெண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணால் கிளியர் ஆல் கொடுத்தோன்னே கமெண்ட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே கிளியர் ஆல்னு கொடுத்தா நமக்கு எல்லா கமெண்ட்ஸும் போயிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ட்ராப் மெனு வரல. ஸோ அவ்வளோதான் டேட்டா வேலிடேஷன். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.